உங்க கனவு கரியருக்கு ரைட் டெஸ்டினேஷன் தேடுறீங்களா? அதுக்கு நீங்க சூஸ் பண்ண வேண்டியது சேரன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். கோயம்புத்தூர்ல எஸ்எம்எஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் சேரன் ஹெல்த் சயின்ஸ், காங்கேயம்ல சேரன் ஆர்ட்ஸ், சேரன் விமென்ஸ் காலேஜ், சேரன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு எல்லாமே ஒரே ட்ரஸ்டட் இன்ஸ்டிடியூஷன்ல. அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7708441116. 6 மாசம் டைம் கொடுங்க அது இதுன்னு கேக்குறாங்க. நீங்க ஆட்சிக்கு வரணும்னு தானே நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்க. அப்ப கட்சி ஆரம்பிக்கும் போதே ஆட்சிக்கு வரணுங்கிற எண்ணத்தோட தானே ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்படின்னா 2 வருஷமாவே உங்களுக்கு அவகாசம் கொடுத்த மாதிரி தானே அது. ஒரு கட்சி 75 வருஷம் ஓல்டு திமுக, ஒரு 50 வருஷத்துக்கு மேல ஓல்டு அண்ணா திமுக, அவங்களுக்கு உடனே அவகாசமே வேண்டியதில்லை அப்படின்னா 2 வருஷம் ஓல்டு கட்சிக்கும் அவகாசம் கிடையாதுல்ல. நாளைக்கு இன்னொரு புது கட்சி வருதுன்னு வச்சுக்கோங்க, அண்ணாமலை கட்சி வருது ஆட்சிக்கு, காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஆட்சிக்கு வந்துருச்சு, அப்ப அவகாசம் கேட்பாங்களா? அவகாசம்லாம் கிடையாதுங்க. அரசியல்ல அவகாசமே கிடையாதுங்கிறதா உண்மை. ஆட்சிக்கு வந்த மறுநாளே அப்படின்னா முதலமைச்சரே பல இடங்கள்ல அப்படித்தான் பேசினாரு. இப்போ விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவதுக்கு முன்பு ஆட்சிக்கு வந்த மறு நிமிடமே இது நடந்துரும் அது நடந்துரும் தான் சொன்னாங்க. இப்போ 6 மாசம் அவகாசம் கேட்கறாங்க. 6 மாசம் அவகாசம் என்பது அரசியல்ல இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஒரு நைசிட்டிக்காக ஸ்டாலின் சொன்னது தாங்க. அதை தாண்டி அதுல வேற ஒண்ணும் இல்லை. அந்த காலத்துல காமராஜர் அதை தான் சொன்னாரு. மேகதாட்டு பிரச்சனை வரும் அப்படின்னு நான்லாம் அது 1 மாசமா சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா தண்ணி பத்தாதுங்க. 78 அடி தான் இருந்துச்சு மேட்டூர்ல. அப்போ அவசரமாக நமக்கு ஜூன் மாச தண்ணி அது மட்டுமாவது வாங்கணும். அதை எளிதாக காங்கிரஸ் கட்சியை கூட்டணி மந்திரி சபையில சேர்க்கும் போது அது எளிதாக செஞ்சிருக்கலாம். இன்னைக்கு கூட பேசினா பலரும் அதை சுட்டி காட்டினாங்க, காங்கிரஸ் கட்சி மந்திரி சபையில பங்கெடுத்திருக்குன்னு. இதுதான் எப்போதுமே பிரச்சனை. காங்கிரஸ் கட்சியை கூட்டணியில சேர்த்தா அது வேறங்க, ஆட்சியில சேர்த்தா கண்டிப்பா இந்த பிரச்சனை வரும். அப்ப காங்கிரஸ் கட்சியை செய்யணும்ல, அவங்களோட தேசிய தலைவர்களை, கர்நாடக தலைவர்களை வலியுறுத்தி குறைந்தபட்ச தேவை பஞ்ச பகிர்வு தானங்க முக்கியம். நதிநீர் பங்கீட்டுல ஹெல்சிங்கி விதி என்ன சொல்லுது? கீழ்ப்பாசனத்துக்கு முன்னுரிமை, டிஸ்ட்ரஸ் ஷேரிங். எப்ப மழை பொய்க்குதோ அப்ப என்ன விகிதாச்சாரத்துல நம்ம ஆற்று நீரை பங்கிட்டுக் கொள்ள போகிறோம், இதான கேள்வி. மழை நல்லா பெஞ்சா நாங்க தண்ணி திறந்து விட்டுறோம்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? நீங்க திறக்கலதான் உங்க டேம் ஆகணும், வேற வழி கிடையாது. திறந்து விட்டு தானே ஆகணும், வேற வழியே கிடையாது. பஞ்சப்பயிர்வுல மழை பொய்க்கும் போது இப்ப 60% மழை பொய்ப்புன்னு சொல்றாங்க இப்ப இது வரைக்கும். நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி காவிரி நீரை நம்ம பயன்படுத்திக்கிடணும். அது ரொம்ப முக்கியம். இப்ப நம்மளும் குறுவை சாகுபடி பரப்பளவை சுருக்க வேண்டியது வருங்க. சரி, நான் காவிரி டெல்டா பகுதியில தாங்க என்னோட விவசாய அதிகாரி பணியை தொடங்கினேன். உயர்கொண்டான்ல காவிரி ஓடும், ஒரு சின்ன கிராமம். அதுல இருக்கிற ஒரு டெப்போலாம் என்னோட இன்சார்ஜ், அக்ரிகல்ச்சர் டெப்போ. பசுந்தாள் உரம் போடணுங்கிறதான் பாயிண்ட். அதாவது கிரீன் மென்யூர்மாங்க. நாங்க ஜூன் மாசம் தண்ணி திறப்புக்கு மே எண்டில் இருந்தே ஸ்டாக்கை ஆரம்பிச்சிருவோம். ஸ்டாக்கே இதாயிடக்கூடாது. 70கள்ல இந்த பெரிய அளவுக்கான இப்படியான பிரச்சனைகள் நமக்கு கிடையாது. 74 வரைக்கும் நம்ம பழைய ஒப்பந்தமே இருந்தது. 1924 ஒப்பந்தமே 74 வரைக்கும் இருந்தது. நான் விவசாய அதிகாரியா பணியாற்றினது அதுக்கு முன்பு. அதுல முக்கியமான விஷயம் விமானம் மூலம் பூச்சி மருந்து அடித்தல். ஹெலிகாப்டர்ல ஸ்ப்ரே பண்ணுவோம் பூச்சி மருந்து அடித்தல். அதுக்கு இதெல்லாம் ரெடி பண்ணணுங்க. அதுக்கு நம்ம திருச்சி ஏர்போர்ட்ல மகேந்திரா கம்பெனியோட ஹெலிகாப்டர் நிற்கும். கீழே பிளாக் எல்லாம் ஊன்றி தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து திருச்சி டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் அடிப்போங்க, பூச்சி மருந்து அடிப்போம். அப்போ எல்லாமே குறுவைக்கு தயாராயிரும். 3 போகங்க. அப்போ குறுவை, சம்பாத் ஆல்ரெடி 3 போகத்துக்கும் ரெடி ஆகும். குறுவை முதல்ங்கிறதுனால ஒரு 1.5 மாசம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குங்க ஆபீஸ் மேல. அதுக்கு பிறகு டைட்டா ஓடும். இந்த பூச்சி மருந்து ஹெலிகாப்டர் மூலமா அடிக்கிறதெல்லாம் பெண்டு நிமிந்துருங்க. சொல்ல பிராட்டியெல்லாம் அப்படியெல்லாம் இருந்தது தாங்க ஒரு காலத்துல. கண்கூட பார்த்த விஷயங்கள். படிப்படியா அது சீனித்து போச்சு. இன்னைக்கு விவசாயிக்கே அக்கறை இல்லைன்னு ஆயிடுச்சு. நம்ம தப்பு ஒண்ணு இருக்குங்க. நம்ம வெள்ள நீர் வெள்ள பாசனம் தான். எப்பவுமே வெள்ளமா தண்ணியை திறந்து விட்டு பயிரை உருவாக்குறது தான். நீங்க தஞ்சாவூர் பக்கம் தென்னந்தோப்புலயே வெள்ளமா தான் திறந்து விடுவாங்க. அது பாசன முறைகளை நம்ம மாத்திருக்கோமானா நம்மளும் மாத்தல. லிமிட்டட் யூசேஜ் பண்ண தெரியாம இருக்கிறாங்கன்னு சொல்றீங்களா? வாட்டர் மேனேஜ்மெண்ட். ஓகே. அதாவது இன்னைக்கு பிரேமலதா பேசினா ஒரு நாள் அழகா சொன்னாங்க. இல்ல, நீர் மேலாண்மையில தண்ணீர் மிகை மாநிலமா இருக்கணுங்கிறது சரியான கருத்து தான். நமக்கான பிரச்சனை என்ன அப்படின்னா, காவிரியிலயோ இல்ல பாலாற்றிலயோ தண்ணி வந்ததுன்னா மணல் படுகைகள் இருந்துச்சுன்னா நிலத்தடி நீர் கிடைக்கும். நம்ம கம்ப்ளீட்டாவே மணலை சுரண்டி எடுக்கிற வர்க்கத்துக்கு போயிட்டோம். ஆத்தையே திருடிடுறோம். எதுக்கு திருடுறோம்னா கேரளாக்கு அனுப்புறோம், கர்நாடகாக்கு அனுப்புறோம். ரெண்டையும் கட் பண்ணுங்க.
அவங்க வேற ஏதாவது எம்சாண்டு அதை வச்சு கட்டடம் கட்டிக்கிட்டோம். இங்க இருந்து போற எல்லாத்தையும் கட் பண்ணுங்க. கர்நாடகாவுக்கு கட் பண்ணுங்க, கேரளாவுக்கு கட் பண்ணுங்க. 2 மாநிலத்துக்கும் தமிழ்நாட்டில இருந்து என்னெல்லாம் போதோ அதெல்லாம் கட் பண்ணுங்க. அவங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு என்னென்ன அனுப்பணுமோ அதை அவங்க கட் பண்ணிக்கிட்டோம். அடாவடியாகவும் அதிரடியாகவும் பேசாம இது ஒரு நாளுமே வேலைக்கானதே கிடையாதுங்க. என்னோட அனுபவம் 91 காலகட்டத்துல இதே கூட்டத்தை அட்டன் பண்ணதுல இருந்து 1970களில் விவசாய அதிகாரியா பணியாற்றினதுல இருந்து என்னோட அனுபவம் என்னன்னா, மயிலே மயிலே இறகு போடு கதை இதுல வேலைக்கே ஆகாது. இத வந்து வேற வழி இல்லைங்க. விஜய் என்னங்க பண்றாரு படங்கள்ல எல்லாம் அதிரடியா சண்டை போட்டார்ல, எத்தனை பேர் இருந்தாலும் அடிச்சு எறிவார்ல, அதே மாதிரி அவ்வளவுதான். வேற என்ன பண்ண, அரசியலையும் அதை செய்யுங்க. இவர் வந்து இப்போ பார்த்து பயந்தாங்க கர்நாடக அரசியல்வாதிகள். நல்லா ஞாபகம் வச்சுங்க. உண்ணாவிரதம் இருந்தப்போ ஓடி வந்தாங்க. சென்னாரெட்டி அப்ப வந்து கவர்னர், அங்க இருந்து ஓடி வந்து உண்ணாவிரதத்தை எல்லாம் முடிச்சு வச்சாங்க. வேற வழி இல்லைங்க. நம்ம வந்து அப்படியான ஒரு ரௌத்ரம் பழகுன்னு தான் பாரதியே சொல்றான். அந்த ரௌத்ரத்தை காட்டாம சில உரிமைகளை நம்ம மீட்டெடுக்க முடியலங்கிறது ரொம்ப அனுபவபூர்வமாக வலியோட கூடிய பதிவு, என்னோட பதிவு. ஏற்கனவே அவரு கர்நாடக முதல்வர் சிவகுமார் வந்து நாங்க அணை கட்டப்படும் சொல்றாரு, விஜய் தான் இருக்கிறாரு, நாங்க பாத்துக்கிடுவோங்கிற மாதிரி எல்லாம் சொன்னதுக்கு தமிழ்நாடு அரசு சைட்ல இருந்து போதுமான எதிர்வினைகள் இல்ல. இவங்களுக்கு இந்த இஷ்யூஸோட சீரியஸ்னஸ் புரிஞ்சிருக்கா? விஜய் அரசுக்கு இந்த இஷ்யூஸோட தீவிரம் புரிஞ்சிருக்கா? நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆனா அதிகாரிகள் ஒண்ணுதானங்க. அதிகாரிகள் வந்து தீவிரத்தை எடுத்து சொல்ல வேண்டியது அவங்க தானே. சரி, விஜய் வந்து தமிழ்நாட்டின் முதல்வர், விரும்பினாலும் விரும்பட்டாலும் நம்ம எல்லாருக்கும் முதலமைச்சர். அவரை கிள்ளுக்கீரையா நினைக்கக்கூடிய உரிமை யாருக்கும் கிடையாதுல்ல. அது எப்படி அவர் அப்படி சொல்ல முடியும்? அது போக விஜயே வந்து இந்த இடத்துல கோபம் காட்ட வேண்டியது. ஆனா அவரோட முகத்துல உணர்வே இல்லை. இதுவே வந்து ஜெயலலிதா காலம் நினைச்சு பாருங்க, மிக கடுமையா பேசியிருப்பாங்க. கலைஞர் வந்து குத்தலாவும் பேசியிருப்பாரு, கடுமையாவும் பேசியிருப்பாரு. எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம சட்டமன்ற தீர்மானத்தால கர்நாடகா தண்ணியை திறந்து விடுமா? சட்டமன்ற தீர்மானத்தினால என்ன பயன்? தனி தீர்மானத்தினால ஒரு புண்ணியமும் கிடையாதுங்க. வெறுமனே அரசியல் தீர்மானம் தான். ஆனா சட்டமன்றத்துல கடுமை காட்டணும்னு வைங்க, அது தேசிய அரசியலுக்கு போய் சேரும். அப்பவும் வந்து கர்நாடக அரசு பழிஞ்சிரும் நான் சொல்ல வரல. ஆனா டெல்லி நடுங்குங்க. நாங்கெல்லாம் இதை சும்மா விட மாட்டோம். கர்நாடகால இருந்து எந்த மந்திரியும் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாது. கர்நாடக முதலமைச்சரோ பிற அமைச்சர்களோ இங்க வந்து ஏதாவது கோயிலுக்கு வந்தா கூட கருப்பு கொடி காட்டுவோம் சொல்லி பாருங்க. ஒருத்தரும் இங்க வரக்கூடாதுங்க. கர்நாடகத்துல இருந்து யாரும் வரக்கூடாது. ஏன்னா வேற வழி இல்லை. இதுல வந்து கர்நாடகத்துல பிழைக்கிற தமிழர்கள் பாதிக்கப்படுவார்கள். இந்த வாதம் எல்லாம் சொத்த வாதங்க. இல்லாட்டாலும் அவங்க வந்து காவிரியில தண்ணி கேட்கற, நீங்க வந்து மடிகேரி ஏரியாவுக்கு போய் பாருங்க. காவிரி தான் எங்க தாய், யாருக்கும் நாங்க விட்டு கொடுக்க மாட்டோங்கிற பாட்டை 6 மணிக்கு சாயந்தரம் 6 மணிக்கு போடுவாங்க. போனீங்கன்னா தான் தெரியும். அது காவிரி, நமக்கு காவிரி உற்பத்தி ஆகிற இடங்க. அதோட டவுன் வந்து மடிகேரி டவுன். அவங்க அப்படிதாங்க அதை அரசியல் பண்றாங்க. விஜய் வந்து கொல்லூர் கோயிலுக்கு போகும்போது கன்னட அமைப்பு அவருக்கு கருப்பு கொடி காட்ட முயற்சி பண்ணிச்சா இல்லையா? இதே மேட்டர்ல தானே. அப்ப நம்ம ஏன் நைசிட்டி காட்டணுங்கிறதா என்னோட எண்ணங்க. சரி, எல்லாமே அரசியல்ல நீங்க பணிஞ்சு போறதுனால எல்லாம் ஒன்னும் சாதிக்கவே முடியாதுங்க. அரசியல்ங்கிறதே பல நேரங்கள்ல நம்ம அதிரடியா இருக்கணும், வேற வழி கிடையாது. அப்புறம் மன பூட்டுகளை திறக்கக்கூடிய ஆற்றல் சாவி உங்களுக்கு இருக்கணும். பூட்டு போட்டு வச்சிருக்காங்க, மனசை திறக்கவே மாட்டாங்க இவங்க. நம்ம விவசாயிகளோட கண்ணீரை பத்தி கர்நாடகத்துல இருக்கும்போது கவலை இல்லை. இத்தனைக்கும் 2 விவசாய சங்கமுமே பேசியிருக்கோம். எங்க பகுதிகளில இருந்து எங்க பிரதிநிதிகள் போய், அதே மாதிரி வந்து அவங்க பகுதியில இருந்து அவங்க பிரதிநிதிகள் போய் பேசியிருக்கோம். இந்த அரசியல்வாதியை தாண்டி ஒரு தீர்வு காணுவோம்னு சொல்லி எல்லாம் பேசியிருக்கோம். ஆனா திறந்து விடுற அதிகாரம் அவன்கிட்ட தானே இருக்கு. விவசாயிகள் பேசி என்ன புண்ணியம் வந்துருது? அப்ப திறக்கவே முடியாத மன பூட்டுகளை திறக்கக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்கணும்? தலைவருக்கு இருக்கு ஆற்றல். வல்லமையே காட்டணும், வேற வழி இல்ல. அமைதியாவே உட்கார்ந்து இருந்தா வேலைக்கு ஆகாதுங்கிறதா எங்க இருக்கு. மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர் மகேந்திரன் போய் தேவைக்கல சேர்ந்திருக்காரு. அதிமுகல இருந்து நிறைய சாரசாரையா போய் டிவிகேல ஜாயின் பண்ணாங்க. மகேந்திரன் மாதிரியான ஒரு பண்பட்ட தலைவர் போய் சேர்ந்திருக்கிறாங்க. இத்தனைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணியில ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள சேர்த்திருக்கிறாங்க. இது அரசியலா எப்படியான ஒரு விஷயத்தை உருவாக்கும்? மகேந்திரன் சிபிஐல இல்லைங்க, 3 வருஷமா இல்ல அவரு. அதாவது NCBH இருக்குங்க, நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் பேரு.
அதுல புத்தகம் வெளியிடணுங்கிறது எங்களை மாதிரி எல்லா எழுத்தாளர்களோட கனவு. அது வந்து கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்த ஒரு பப்ளிஷிங் ஹவுஸ். மகேந்திரன் வந்து ஒரு காலத்துல தாமரை இதழோட ஆசிரியர்லாம் இருந்தாரு, எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் NCBH பொறுப்பாளராகவும் இருந்தாரு. அதுல சில முறைகேடுகள் நடந்ததுன்னு சொல்லி பெரிய பிரச்சனையாகி கட்சியை விட்டு எடுத்துட்டாங்க. அவர் வந்து கட்சியில எந்த பதவியிலையும் கிடையாது, கௌரவ உறுப்பினரா தொடரலாம்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். அதாவது தோல்ல ஒரு சோப்பு துண்டு போடுறதுக்கான உரிமை. இதை தாண்டி வேற ஒன்றும் மகேந்திரன்ட்ட கிடையாது. அதனால CPI கூட்டணி கட்சி அதுல இருந்து ஒருத்தரை வந்து தாவேகா இழுத்துக்கிடுச்சு, அப்படி அதை பார்க்க முடியாது. மகேந்திரன் எப்படி இப்படியான ஒரு நிலைப்பாடு எடுத்தாருன்னு எனக்கு புரியல. கம்யூனிஸ்ட் இயக்கத்துல இருந்துட்டு தாவேகாவுக்கு போறது அப்படிங்கிறது அது அரசியல் ரீதியாக கொஞ்சம் லோயர் ஸ்டெப்பா தாங்க தெரியும். எப்படி போய் இவங்களோட அவரு அரசியல் பண்ண போறாருன்னு எனக்கு உண்மையிலேயே புரியல. ஆனா CPIல அவர் இல்ல. ஆனா விஜய் வந்து கட்சியில சேர்றதுக்கு முன்னாள் அமைச்சர்கள்ல இருந்து யார் வந்தாலுமே விஜய் நேரடியா பாக்குறது இல்ல. புஷிய தான் அதிகபட்சம் பார்த்து கட்சியில சேரக்கூடிய லெவல்ல இருக்கு. விஜய் ஒரு அன்அப்ரோச்சபிள் சோனுக்கு போயிட்டாரா? கட்சிக்கும் எனக்கும் தொடர்பே கிடையாது அப்படிங்கிற லெவலுக்கு அவரு தன்னை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாரா? அந்த பாயிண்ட்டுமே உண்மையிலேயே புரிய மாட்டேங்குது. ஏன்னா உண்மையிலேயே மாற்று கட்சியில இருந்து பெரியவங்க வந்தாலோ இல்ல சீனியர் லீடர்ஸ் வந்தாலோ பெரும்பாலும் அவங்க வந்து அந்த கட்சி தலைவர் முன்னாடி தான் சேருவாங்க. இப்ப அறிவாலயத்துக்கு நீங்க போனீங்கன்னா ஸ்டாலின் வருவாருங்க. அப்படித்தான் டைமிங் பிக்ஸ் பண்ணுவாங்க. எல்லாமே அப்படித்தான் நடக்கும். இங்க வந்து டோட்டலா புஷி ஆனந்த் கண்ட்ரோல்ல தான் அப்படின்னா தாவேகாங்கிற கட்சி புஷி ஆனந்த் கட்சியா மாறுது. ரெண்டு பேரும் கண்ட்ரோல் எடுத்து செய்யற மாதிரி தெரியுது. விஜய் பவர் சென்டரே இல்ல இருக்காதுன்னாரு. ஆனா கட்சிக்கான பவர் சென்டர் ஆனந்தா தெரியுறாரு, அரசியல் பவர் சென்டர் வந்து ஆதவா தெரியுறாரு. ஏன்னா திமுகவுக்கு எதிராக அதை வந்து ஆதவ் கையில அந்த துறையை கொடுத்துட்டாங்க. கட்சியில யாராவது சேரணும்னு நினைச்சா ஆனந்த் கையில அந்த ஆதவ் கொடுத்துட்ட மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இன்னும் சொல்ல போனாங்க, ஒரு கட்சியோட ஆபீஸ் எங்கேயோ பனையூர்ல இருக்கு, இவங்க எல்லாரும் போய் அங்க நிக்கிறாங்க. பாவமா கூட இருக்கு, கதவு பூட்டியே கிடக்கு, வெளியில ரோட்ல காத்து கிடக்காங்க. அப்படியான ஒரு பெரிய தேவை இதுல என்னன்னு எனக்கு புரியல. இல்ல தாவேகால சேர்ந்த உடனே அவங்களுக்கு எல்லாம் டிக்கெட் கொடுத்து அவங்களெல்லாம் ஜெயிக்க வச்சிட போறாங்களா? அங்கேயே ஏராளமான இளைஞர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாரும் அரசியலுக்கு புதுசா வந்து அரசியல்ல சாதிக்கலாம், நமக்கு வந்து நாளைக்கு எதிர்காலம் இருக்கும்னு நினைச்சுதான் தாவேகாலே இருக்கிறாங்க. இப்ப இந்த மதிமுக 2 MLAக்களும் போயிடுவாங்க போலதான் தெரியுது. அப்ப போனா வந்து அவங்கவுங்களுக்கு அந்தந்த தொகுதியில அவங்க டிக்கெட் கேட்பாங்க. அப்ப தாவேகா இளைஞர்களோட கதி என்னன்னு புரியல. இப்படி ரைட் அண்ட் லெப்ட் யாரு வந்தாலும் அட்மிட் பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு தாவேகா போக வேண்டிய அவசியம் என்ன? சரி, அவங்க கூட்டணி இல்லாம அவங்க கணிசமான வெற்றி பெற்றிருக்காங்க, குறிப்பிடத்தகுந்த வெற்றிங்க அது. சமீபத்துல எனக்கு தெரிந்து என் நினைவு கட்டிய தமிழ்நாடு வரலாற்றுல இப்படியான ஒரு வெற்றி வந்தது இல்ல. வெற்றி கிடைக்காதுன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா 107 தொகுதி 108 தொகுதி திருச்சி கிழக்கையும் சேர்த்தா 108 சாதாரண வெற்றி இல்லைங்க. அப்போ தனியா ஒரு விஜய், அவரோட சின்ன விசில், அது எல்லாமே ரீச் ஆயிருக்கு. எப்படி புது சின்னம் ரீச் ஆகும், அந்த கேள்விக்கெல்லாம் இப்ப இடமே இல்லை. அதுவே பெரிய வெற்றியாச்சே. எதுக்கு இவங்களெல்லாம் சேர்க்கணும்? அப்ப கான்பிடன்ஸ் ஏதாவது குறையுதா? அப்ப உள்ளாட்சி தேர்தலில் வந்து இதை வச்சுட்டு வெற்றி பெற முடியாதுன்னு நினைக்கிறாரா? ஏன்னா MLA தொகுதிங்கும் போது பெரிய தொகுதிங்க, ஒரு சின்ன வந்து போய் சேர்ந்துரும். லோக்கல் பாடினா கேண்டிடேட் ரொம்ப முக்கியம்னு ஆயிரும். MLAக்கு கேண்டிடேட் உண்மையிலே நிறைய கேண்டிடேட்டா யாருக்குமே தெரியாது. ஆனா லோக்கல் பாடி அப்படி இல்லை. ஒரு ஒன்றிய அளவுலன்னா கேண்டிடேட் தெரியணும், பேரூராட்சி அளவுலன்னா கேண்டிடேட் தெரியணும். அப்போ தெரியாத கேண்டிடேட்னா நம்ம தோத்துருவோம், உள்ளாட்சி தேர்தலில் தோத்தா நம்ம சட்டமன்ற தேர்தலில் பெற்ற வெற்றியே அர்த்தமற்றதா, அரசியல் பயம் இருக்கும்னு எனக்கு ஒரு சந்தேகங்க. லோக்கல் பாடிக்கு தான் இப்ப அந்த ப்ரிப்பரேஷன் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஆதவ வேற சவால் விட்டுருந்தாரு. இல்ல, நீங்க சொல்ற சரிதான். லோக்கல் பாடி அதற்கான சவாலாகத்தான் இந்த கட்சி மாற்றங்களை நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா அதிமுகல இருந்து போன பெரும்பாலானோர் முன்னாள் MLAக்கள், முன்னாள் அமைச்சர்கள். அதிமுகல MLAவா இருந்து ரிசைன் பண்ணிட்டு போய் சேர்ந்திருக்கிறவங்க இன்னும் மதிமுகல இருந்து போறாங்கன்னு தான் பேச்சு அடிபடுது. இன்னும் கூட கொஞ்சம் பேர் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த விஜயபாஸ்கர் ரிசைன் பண்ணி வச்சிருக்காரு. அவங்க எல்லாருமே வந்து குறைந்தபட்சம் அந்த பழைய பதவியை அவங்க எதிர்பார்ப்பாங்க. விஜயபாஸ்கர் ரிசைன் பண்ணாருன்னா விராலிமலையில ஒரு சீட் எதிர்பார்ப்பாரு. ஆனா எல்லா தொகுதிகள்லயும் வந்து தாவேகா வேட்பாளர் நிறுத்தி இருக்கு. வெற்றி பெறாவிட்டாலும் கணிசமான ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. அந்த ஓட்டு விஜய்க்கும் விசிலுக்கும் கிடைச்ச ஓட்டு தான், அந்த வேட்பாளர் கிடைச்ச ஓட்டு கிடையாது. அப்படின்னா அந்த வேட்பாளர் குறைந்தபட்சம் இதை பயன்படுத்தி விராலிமலையில நகராட்சி தலைவராகவோ
இல்ல அந்த பக்கம் ஏதாவது ஊராட்சி ஒன்றிய பதவி இருந்தா ஒன்றிய தலைவராகவோ ஏதோ ஒண்ணு எதிர்பார்ப்பாங்க. அதுக்கு தானே வேலை பார்த்திருப்பாங்க அவங்க. அப்ப விஜயபாஸ்கரின் வருகை அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு உதவி செய்யும்? இல்ல இதே மாதிரி அதிமுகவில் இருந்து போன பிற தலைவர்கள் வருகை எந்த அளவுக்கு உதவி செய்யும்? இப்ப திருச்சி கிழக்கிலேயே அதிமுகல இருந்து 2 பேர் அங்க வந்து மேடை ஏறி கிடக்காங்க. வெல்லமண்டி நடராஜன் 1, அப்புறம் வந்து கூப்பா கிருஷ்ணன் 2 பேருமே. கூப்பா கிருஷ்ணனுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்தாச்சு. அவர் பையனுக்கு இப்ப சீட்டு கேட்கிறாரு. அப்படின்னா திருப்பி அது வாரிசு அரசியல் நோக்கி தான் போகும். விஜயபாஸ்கரை உள்ள அட்மிட் பண்ணீங்க அப்படின்னா குட்கா புகழ் விஜயபாஸ்கர் அப்படிதான் பேசுவாங்க. அப்ப நீங்க வைத்த போதைப் பொருள் கலாச்சாரம் அதெல்லாம் எப்படி தடுக்க போறீங்க? இப்பவும் அதான சொல்றீங்க. போதைப் பொருள் அதிகமானதுனாலதான் குற்றங்கள் அதிகமாயிருச்சுன்னு சொல்றீங்க. இப்ப எல்லாமே முரண் நிலைப்பாடா இருக்கு. அதாவது நீங்க ஆட்சிக்கு வருவோம்னு எதிர்பார்க்கல, அதனால அரசியல் ரீதியாக அதற்கான முன்னேற்பாடுகள் இல்ல. வந்த உடனே என்ன செய்யணும்னு தெரியல. இப்ப 6 மாச டைம் கேக்குறீங்க. 6 மாச டைம் வந்து அரசியல்ல கிடைக்காது. சோ இந்த குற்றச்சாட்டுகள் பெருகிட்டு தான் இருக்கும். அதே நேரத்துல வந்து அரசியல்ல ஏற்கனவே செல்லாக்காசாகி போனவர்களை எல்லாம் உள்ள விட்டுருக்கீங்க. பழைய பித்தளை, துரு பிடிச்ச இரும்பு எல்லாம் தானே உள்ள வருது. அவங்க அதிமுகலயே வந்து இருந்து விஜயபாஸ்கர் ஜெயிச்சிருக்காருலங்க. அப்ப ஜெயிச்ச பிறகு வந்து எடப்பாடி பழனிசாமி மேல மட்டும் குற்றச்சாட்டு அர்த்தம் இல்லையே. சிவிஎஸ் வந்துங்க அவர் எம்பியா இருக்கும்போது எம்எல்ஏ டிக்கெட் கேட்டாரு. எடப்பாடி கொடுத்துட கூடாது. நியாயமா பார்த்தா நீதான் எம்பியா இருக்கீங்களா, உங்களுக்கு இருக்கு எம்எல்ஏ டிக்கெட், வேற யாருக்காவது கொடுப்போம்னு சொல்லியிருக்கணும். சீனியர் லீடருங்கிறதுக்காக தானே எம்எல்ஏ டிக்கெட் கொடுத்தாங்க. நீங்க ஜெயிச்சிட்டீங்க. அப்பவும் நீங்க சொந்த தொகுதியில ஜெயிக்கல, வேற தொகுதி மாதிரி தான் ஜெயிச்சீங்க. இப்போ எம்பி தொகுதியை நீங்க ராஜினாமா பண்ணீங்க. விளைவு என்ன? ஒரு காங்கிரஸ்காரர் வீட்டுல பூஜை ரூம்ல உங்க படம் தொங்குது. அவரு தானே யோகம். அவர் கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டார்ல எம்பி ஆகும்னு. அப்ப பிரவீன் சக்கரவர்த்தி வழிபடும் நபராக சிவி சண்முகம் மாறி இருக்காரு. யாருக்கு நஷ்டம்? அதிமுகவுக்கு நஷ்டம். அப்புறம் இப்ப சிவிஎஸ் வந்து எடப்பாடி பேர்ல மட்டும் குற்றச்சாட்டுல என்ன அர்த்தம் இருக்கு? அதிமுகவை நீங்க வீக்கெண்ட் பண்றீங்களா? ஒரு பக்கம் எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு புகழ் பாடுறீங்க, ஆனா அதே நேரத்துல அவங்களை பலவீனப்படுத்துற முயற்சிக்கு போறீங்க. சரி, உங்களை சேர்க்கறதுனால தாவேக்காக என்ன லாபம்? ஏடிஎம்கேவோட ரிப்ளிகாவா மாறுதா சார்? அவங்க திமுகவுக்கு தானேங்க அது லாபம். சரி, அதிமுகவை தானே இருக்கும். 2 எம்எல்ஏ 4 எம்எல்ஏ இருந்தாலும் அதிமுகவும் ரெட்டையிலையும் இருக்குமா இருக்காதா? அப்ப எடப்பாடி பழனிசாமியோட கடைசியில ஏதோ ஒரு 30 எம்எல்ஏவாவது மிஞ்சதான் செய்வாங்க. அவ்வளவு பேரும் போயிட்டா கூட. அப்ப அதிமுகங்கிற கட்சி இருக்கும், ரெட்டையில இருக்கும், ஏஃபார்ம் பிஃபார்ம்ல கையெழுத்து போடுற உரிமை இருக்கும், பலவீனப்பட்டிருக்கும். அதுக்காக அரசியல் விட்டு போயிடுவாரு. அவரு 10% ஓட்டுவாங்க, அரசியல தானே அங்க இருப்பாரு. இங்கதான் 10,000 கோடி ரூபாய் சொத்து இருக்க, எங்க இருந்து போக முடியும்? அப்ப அவரு ஒரு 4 கேண்டிடேட் போடத்தான் செய்வாரு. 234 தொகுதியிலும் கேண்டிடேட் போடுவாரு. தாவேக்காவும் போடும். தாவேக்கா என்ன சொல்லுவோம்? நாங்க தான் புது அதிமுகன்னு சொல்லுவோம். அதிமுக என்ன சொல்லுவோம்? நாங்க தான் பழைய அதிமுகன்னு சொல்லுவோம். அப்ப யாருக்கு லாபம்? டிஎம்கேக்கு தான் லாபம் இருக்கும். ஆமா, இது தாவேக்காக்கு என்ன லாபம் வந்துரும்னு எனக்கு புரியல. இவங்க எல்லாருமே வந்துங்க ஒண்ணு அதிமுக தோத்து போனவங்களா இருப்பாங்க, இல்ல அதிமுக பேர சொல்லி ஜெயிச்சுட்டு இப்ப ரிசைன் பண்ணவங்களா இருப்பாங்க. இது 2 தரப்புமே வயசுன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே பூமர்ஸ், ஃபாதர்ஸ் அண்ட் கிராண்ட் ஃபாதர்ஸ். தாவேக்கான்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே யங்ஸ்டர்ஸ், அதாவது ஜென்ஸீஸ், ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் யுகத்துல இருந்து வராங்க. இந்த ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸும் இந்த பூமரும் சேர்ந்து அரசியல் பண்ணிடுவாங்களா? இல்ல, கட்சி கட்டமைப்பு இல்லைன்னு ஒரு விமர்சனம் இருக்கு. அதை சமாளிக்கிறதுக்கும் இப்ப லோக்கல் பாடி எலெக்ஷன் எந்த காலத்திலயுமே அதிமுகவே கிடையாதுங்க. அது எம்ஜிஆர் ஓட்டு வங்கி, ஜெயலலிதா ஓட்டு வங்கி, அவ்வளவுதான். திமுக சொல்லுங்க, அது கீழே இருந்து கட்டமைப்போட இருக்கிற கட்சிங்க. அதனாலதான் அந்த கட்சிக்குள்ள சீனியர்களை வெளியில அனுப்ப முடியல. சரி, திமுக தோத்துருச்சு. ஒவ்வொரு மாவட்டத்திலயும் மாவட்ட செயலாளர்கள் பவர்ஃபுல்லா இருப்பாங்க. அவங்களுக்கு மாவட்ட செயலாளர்களுங்க இப்ப நேருவால தோத்த தொகுதி எத்தனை, சேர்பாபுவால தோத்த தொகுதி எத்தனை? 2 பேரையும் கட்சியோட தூக்க முடியுமா? இதே அதிமுக இருந்தாலும் திமுக போனாங்க. முசாமி அண்ணன், நம்ம ஏவவேலு, அப்புறம் வந்து சேர்பாபு, எல்லாரும் அவங்க 2006ல 20 வருஷத்துக்கு முந்தி போனவங்க. அடிப்படையில வந்துங்க ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு போனா எல்லாரும் அவங்களோடயே வந்து ஒரு டீமையும் கூட்டிட்டு தான் போவாங்க. உடுமலை ராதாகிருஷ்ணன் போயிருக்காருங்க. அங்க என்ன சொல்றாங்கன்னா, அவரோட பழைய டீமை அப்படியே அங்க கொண்டு போய் விட்டுருக்காரு. பூரா ஒரே சண்டையா தாங்க கிடைக்கு. தாவேக்காவோட லோக்கல் டீமுக்கும் உடுமலை ராதாகிருஷ்ணனோட அது ஓல்டு அதிமுக டீமுக்கும் நியூ அதிமுக டீமுக்கும் சண்டை நடக்குங்கன்றாங்க.
என்ன பயன்? சார், சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்னைக்கு மேகதாது டேமுக்கு எதிரா தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. எல்லா அரசியல் கட்சிகளும் ஆதரவு கொடுத்திருக்காங்க. உதயநிதி சொன்ன திருத்தத்தையும் முதல்வர் ஏத்துக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? இந்த தொடர் எப்படி நடக்குது? மேகதாது என்று தமிழில் அதை அழைத்தாலும் மேக்கே டாட்டு, ஆடு தாண்டும் காவிரி. இதுல சௌமியா வந்து ஒரு அருமையான பாயிண்ட் சொன்னாங்க. அதாவது தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல நுழைஞ்சு அது அவங்க தொகுதிங்கிறதுனால அதுக்கு பிறகு தமிழ்நாட்டுல வந்து ரொம்ப தூரம் பயணிப்பது காவிரி, கீழ்ப்பாசனத்துக்கான முன்னுரிமை, அது ஹெல்சிங்கி விதிகள்னு பேரு. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புல கூட அது இருக்கு. எப்போதுமே வந்து கடைமடைக்கு முன்னுரிமை. கீழ்ப்பாசனத்துக்கு முதல்ல தண்ணி திறந்து விட்டுட்டு தான் மேல் பாசனத்துக்கு தண்ணி. ஆனா இங்க தலைகீழா நடக்குது. எப்போதுமே வந்து கர்நாடகா அவங்க டேம் ஃபுல்லா நிரப்புவாங்க, பொய் கணக்கும் காட்டுவாங்க. அவங்க சொல்ற அளவை விட வந்து கூடுதலா தண்ணி நிரப்பிடுவாங்க. அதுக்கு பிறகு காவிரியில அந்த உபரி நீர் தான் நமக்கு எப்போதுமே வரும். நல்லா மழை பெய்யணும், அப்பதான் காவிரியில தண்ணி வரும். இது காவிரி நீர் இல்ல, பாலாற்றுலயும் இதே பிரச்சனை இருக்கு. நீங்க உடுமலை டேம், உடுமலையில இருக்கிற திருமூர்த்தி டேம் தண்ணி எடுத்தீங்கன்னா அங்க ஒரு 50,000 ஏக்கர் அதுல இருக்கு. கேரளால இருந்து தண்ணி வந்தா தான் உண்டு. அப்போ எப்போதுமே தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டு வருகிறது. இதுதான் உண்மை. பிரேமலதா அம்மா இன்னொரு பாயிண்ட் தெளிவா சொன்னாங்க. எத்தனை வாட்டி தாங்க தீர்மானம் போடுறது? இது இன்னைக்கு நேத்துக்கா இதை பத்தி பேசிட்டு இருக்கோம். அதுவும் உண்மை. 1991 நமக்கு 90ல வந்து இடைக்கால தீர்ப்பு வந்துச்சு. 205 டிஎம்சி தண்ணி. அப்ப ஜெயலலிதா அம்மா முதல்வர் 91 அனைத்து தரப்பு கூட்டம் கூட்டினாங்க காவிரி பிரச்சனையில். நானும் கலந்து கொண்டேன். காவிரி பாசன விவசாயிகள் சங்கம் ரொம்ப பிராட் பேஸ்டா நடந்துச்சுங்க. ஓகே. எனக்கு பக்கத்துல வந்து அப்துல் லத்தீப் உட்கார்ந்து இருந்தாரு. அதாவது முஸ்லீம் லீக் இப்போது இருப்பது போலவோ அப்போது 2 பிளவு. ஒண்ணு வந்து அப்துல் லத்தீப் பிரிவு, அது திமுக ஆதரவு. சமது பிரிவு, அப்துல் சமது பிரிவு, அது வந்து அதிமுக ஆதரவு. ஆனா எல்லா தரப்புக்கும் இவங்க அழைப்பு விடுத்திருந்தாங்க ஜெயலலிதா அம்மா. அவங்க ஓங்கி சொன்னாங்க, கர்நாடகத்துல பலமுறை, அதற்கு முன்பும் சொல்லியும் ஒண்ணும் நடக்கல. 91 கதை. கர்நாடகத்தை நம்ம கம்பல் தான் பண்ணணும். இங்க இருந்து கர்நாடகத்துக்கு போற எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். என்னமா சொல்றீங்கன்னாரு அப்துல் லத்தீப். எங்க கரண்டே நம்ம விட்டாதானே உண்டு, நெய்வேலியில இருந்து வர்ற ஃபீடர் கரண்ட், அதை கட் பண்ணிடுவோம். பதறிட்டாரு அவரு. என்னவா சொல்றீங்க நீங்க அப்படின்னு. எதுக்காக நான் சொல்றேன்னா, தீவிரமான முடிவுகள்லாம் அவங்க எடுத்தாங்க. அப்கோர்ஸ் அப்படி செய்யல. அது பிறகுதான் அந்த 93 உண்ணாவிரதம். இன்னைக்கு அதை கூட இவங்க மென்ஷன் பண்ணாங்க. பிரேமலதா அம்மா வந்து அதை கூட மென்ஷன் பண்ணாங்க. ஏற்கனவே இதே மேகே.2க்கு நம்ம தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறோம். இன்னும் ஒரு தீர்மானம். இது ஏதாவது கர்நாடகம் கண்டுக்குமானா இது கண்டுக்கவே கண்டுக்காதுங்க. கர்நாடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மயிலே மயிலே இறகு போடு கதையெல்லாம் தேரவே தேராது. இன்றைய முதலமைச்சர் சிவகுமார் கொரோனா காலத்துல அவர் யாரு பேச்சுமே கேட்காம நடைபயணம் போனார். கோவிட் காலம், எல்லாரும் லாக்டவுன், இவரு மட்டும் நடைபயணம் 100 கிலோமீட்டர் 110 கிலோமீட்டர். மேகே.2 உரிமை, அணை கட்டுவது எங்கள் உரிமை அப்படின்னு போனாரு. இன்ஃபேக்ட் அணை கட்டுவது உரிமை கிடையாது. என்ன காரணம்னா இதே கீழ்ப்பாசன ஹெல்சிங்கி விதிதான். கீழ்ப்பாசன மாநிலங்கள் ஆட்சேபித்தால் மேல் பாசனத்துல எதுவுமே செய்ய முடியாதுங்க. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புல நமக்கு 205 டிஎம்சிக்கும் கீழே போயிடுச்சு. அதுக்கு அவங்க சொன்ன ரீசன் என்னன்னா, உங்களுக்கு வந்து மழை மற்றும் வந்து நிலத்தடி நீர் இதெல்லாம் காவிரியில இருந்து கிடைக்குது. அது நமக்கு மழை காலத்துல தண்ணி வரும் இல்லைங்களா, அதை வச்சு. அதனால வந்து 205 டிஎம்சி எல்லாம் தர முடியாதுன்னா அதையும் குறைச்சாங்க. பிலிகுண்டு தான் நமக்கு 0 பாயிண்ட். பிலிகுண்டுல என்ன தண்ணி வருதோ அதுல இருந்து நமக்கு கணக்கு. அது ஒரு காலத்துலயும் வந்து இல்லைங்க. எப்பெல்லாம் மழை ஓவரா பெய்யுதோ அப்ப இது ஒரு வடிகால் மாதிரி பயன்படுத்துறாங்க. அந்த பகுதியை சேர்ந்தவன் என்ற முறையிலும் எவ்வளவோ போராட்டங்கள், எங்க சங்கங்கள் வந்து எவ்வளவோ வந்து போராட்டங்கள் நடத்தியிருக்கு. கவன ஈர்ப்பு ஒரு பயனும் இல்லைங்கிறதா என்னோட கருத்து. அடிக்கிற இடத்துல அடிச்சாதான் கர்நாடகாவுக்கு வலிக்குங்க. அது என்ன இடம்னு நம்ம யோசிக்கணும். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து நைட் சிட்டி எல்லாம் பார்த்து பயனே இல்லை. எனக்கு தெரிஞ்ச 91ல இருந்து நைட் சிட்டி பார்த்தோம். என்ன கிடைச்சது? ஒண்ணும் கிடைக்கல. எம்ஜிஆர் காலத்திலேயே வந்து ரொம்ப தண்ணி கஷ்டம். எம்ஜிஆர் வந்து அப்போ குண்ட்ராவ் வந்து சிஎம். அவருக்கு ஒரு நல்ல உறவு இருந்தது. மார்னிங் ஃபிளைட்டை பிடிச்சி போய் குண்ட்ரா வீட்டுக்கு போய் டிஃபன் சாப்பிட்டுட்டு மத்தியானம் வரும்போது இமீடியட் ரிலீஸுக்கு ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வந்தாருங்க. எனக்கு தெரிஞ்சு வேகமா நடந்த காரியங்களே இது ஒண்ணு. கலைஞர் காலத்துல ஒரு சர்வேஜர்னு ஒரு பெரிய அறிஞர், கன்னட மொழியிலாளர், அவரோட சிலையை இங்க திறந்து வைக்கிறதுல பிரச்சனை இருந்துச்சு. அதை வந்து தீர்த்து வைத்து கொஞ்சம் அப்போதைக்கு அது சமாளிக்கப்பட்டது அந்த நிலைமை. இது யூஸ் இல்ல. அதாவது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பே மதிக்க போறது இல்ல அப்படின்னா நீங்க போடுற தீர்மானத்தை யாரு மதிக்க போறா? தீர்மானமா தான் இருக்கும். அதாவது இந்த அரசு வந்த உடனே முதல்ல ஆளுநர் வரை அடுத்த சட்டமன்ற நிகழ்ச்சி
அது ஏன்னா லைவ்னு சொல்லியாச்சு, அது சுமூகமா நடக்கணுங்கிறது நோக்கம். அடுத்தாப்புல வந்து விவாதம் வந்தோடனே லைவையும் ஆஃப் பண்ணியாச்சு. இதான் உண்மை. சார் இப்போ நேத்து தான் வந்து இப்ப அவர் அமைச்சர் ராஜ்மோகன் பேசும்போது கடந்த ஆட்சி மாதிரி இருக்காது, எங்க இதுல வந்து ஜனநாயகம் செழித்தோங்கும், லைவ கட் பண்ண மாட்டோம், லைவ் போகும்னாங்க. ஆளுநர் உரை மீது நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்துல லைவ கட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஒரு அவசியம் இல்லைங்க. ஏன்னா மேகே.2 வரைக்கும் லைவ் ஓடி இருக்குல்ல. ஆமா அப்புறம் வந்து லைவ் வரலன்னா என்ன அர்த்தம்? லைவ கட் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். ஆமா ஆளுநர் ஒரு மீது நன்றி தெரிவிக்கிற தீர்மானத்துல கண்டிப்பா காரசாரமான விவாதம் வரும். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. ஓகே எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டும், அதானே ஜனநாயகம். அப்ப எல்லாத்தையும் காட்ட வேண்டியது தானே. விஜய் எக்ஸ்போஸ் ஆவாருன்னு நினைக்கிறாங்க. சரி, அவர்கிட்ட வந்து ரியாக்ஷன் இல்லைங்க. அவரு திருவிழால தொலைஞ்ச குழந்தை மாதிரி உட்கார்ந்துருக்காரு. பிராக்டிகலா அதான் உண்மை. என்ன ரியாக்ஷன் இருந்து சொல்லுங்களேன். டோட்டலா மேகே.2 வரைக்கும் நம்ம லைவ்ல பேரஞ்ச மாதிரி தான் அவரோட ரியாக்ஷன்ஸ் ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சா தான் ஃபீல் ஆகுது. அதற்கு தான் இமிடியட் கவுண்டர் அவரால கொடுக்க முடிய மாட்டேங்குது. அது போக ஈவன் அவரு திருப்பி உதயநிதியோட அந்த தீர்மானத்தை உள்ள இன்சர்ட் பண்ற அத சொன்னது கூட ரொம்ப சிம்பிளா தான் அவரால் அவ்வளவுதான் பெர்ஃபார்ம் பண்ண முடியுதுங்க. சார், இன்னைக்கு ஆளுநர் உரை நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்துல வந்து உதய் பேசினதா செய்திகள் வந்திருக்கு. என்ன சொல்றாருன்னா, நீங்க நிதி ஆயோக்ல பேசும்போது 2ஆம் இடம், பொருளாதாரத்துல 2ஆம் இடம்னு பெருமையா பேசியிருக்கீங்க. அதுக்கு காரணம் மு.க. ஸ்டாலினோட ஆட்சி. ஆனா வெள்ளை அறிக்கையில வந்து எங்க கவர்மெண்ட நீங்க கொஸ்டின் பண்ற மாதிரி இருக்குன்னு ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறாரு. அது ஒரு நியாயமானது தானே? அந்த இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? வெள்ளை அறிக்கையில வந்து நிறைய ஃபிகர்ஸ், ராங் ஃபிகர்ஸுங்க. இப்போ 100 ரூபாய் ஒருத்தரோட வருமானம்னா 145 ரூபாய் கடன் சுமை இருக்கு, 145 ரூபாய் மிதமிஞ்சிய செலவு இருக்குங்கிற ஒரு ஃபிகர் சொன்னார் இல்லைங்களா. இந்த மிதமிஞ்சிய செலவுங்கிறது என்ன? தெருவில் போறவங்க வரவங்க, அப்புறம் வந்து வேஸ்டா தனி விமானத்துல பயணம் செய்யறது, இதெல்லாம் சேர்ந்ததா? மிதமிஞ்சிய செலவுல முக்காவாசி செலவு பென்ஷன், சேலரி எல்லாங்க, தவிர்க்கவே முடியாத செலவு. அப்புறம் அதுல கொஞ்சம் செலவு நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த பாலம் இதுக்கெல்லாம் அது உள்ள கொஞ்சம் செலவு, அப்புறம் வட்டி, எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா மிதமிஞ்சிய 100 ரூபாய்க்கு மேல 145 ரூபாய் 45 ரூபாய் நஷ்டங்கிற மாதிரி ஒரு பிக்சரை கிரியேட் பண்றாங்க. அது ராங்க. இது போக ஒருத்தர் தலையில 1 லட்சம் ரூபாய் கடன் இருக்குன்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் சம்பாதிக்கிறது இன்னைக்கு 3 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு. நீங்க அந்த ஃபிகரை கம்பேர் பண்ணாம இந்த வெள்ளை அறிக்கை நிறைவு பெறாது. ஆரின் அதர்வர்ஸ் வந்துங்க, ஆவரேஜா தமிழ்நாட்டோட பெர் கேபிட்டல் ஒரு தனிநபர் வருமானம் 30,000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு. இந்தியாவிலேயே அதிகம். தெலுங்கானா தாங்க மிக அதிகம். ஆனா அங்க மக்கள் தொகை கம்மி. சோ இங்க ஒட்டுமொத்தமா பார்த்தா இங்க மிக அதிகம். காரணம் வந்து அதிமுக, திமுக 2 அரசுகளும் செய்துள்ள பல்வேறு விஷயங்கள். இந்த 145 ரூபாயில மக்கள் நல திட்டத்துக்கான செலவும் இருக்கு. ஆனா அதே 145 ரூபாய் வந்து வெட்டியா செலவு பண்றாங்க மாதிரி பிக்சரை கிரியேட் பண்ணிட்டு பைனான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மக்கள் நல திட்டம் தான் நம்மளோட பிரைடு அப்படின்றாரு. ஆட்சிக்கு இப்ப நீங்க கட்சி ஆரம்பிச்சா 2 வருஷம் தாங்க ஆகுது. இங்க சாதனை 20 வருஷம் சாதனை நம்ம மினிமம் சொல்ல முடியும். அந்த எல்லா சாதனையுமே உங்க சாதனை மாதிரியே நீங்க பேசுறீங்க. 2 வருஷம் தானங்க ஆகுது. உங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் ஆட்சி பண்ணியிருக்காங்கல்ல, அவங்க சாதனை பட்டியலையும் நீங்க உங்க லிஸ்ட்ல தானே வர வைக்கிறீங்க. அப்படின்னா செலவு பட்டியலையும் நீங்க அப்படித்தானே வர வைக்க முடியும். செலவெல்லாம் ரொம்ப பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களால வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் போவதற்கான காரணம் சொல்றீங்க. அவ்வளவுதான். முன்கூட்டியே இதுதான் காரணம்ன்றீங்க. அதனாலதான் இந்த வெள்ளை அறிக்கை அதைத்தான் ஆளுநரும் அவர் உரையில பிரதிபலிக்கிறாரு. ஆளுநர் அப்படியே கமா ஃபுல் ஸ்டாப் மாத்தாம வாசிக்கிறாரு. வாசிட்டு அதுக்கு ஒரு பாராட்டு வர தெரிவிக்கிறாரு. அப்படின்னா ஆளுநர் உரை என்பதை சட்டமன்றத்துல எதிர்கட்சி தலைவர் மற்றும் பிற தலைவர்கள் எதிர்த்து தானே ஆக வேண்டியது வருது. வேற வழியே இல்லைங்களா? எந்த இடத்துல இது வந்து தாவேக அரசின் சாதனையாக 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சு ஆட்சிக்கு வந்து இவ்வளவு நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளேயே தாவேக அரசோட சாதனை பட்டியல எல்லாமே சேர்ந்துருமா? விசில் புரட்சின்னு வேற சொல்றாரு ஆளுநர். அப்படின்னா உதயசூரியன் புரட்சி அப்படின்னு பன்வாரிலால் புரோஹித்தால சொல்ல முடியுமா? இரட்டை இலை புரட்சி அப்படின்னு ஜெயலலிதா காலத்துல சென்னாரெட்டி இவங்களால சொல்லுவாங்களா? விசில் புரட்சினா அது சின்னங்க. தமிழ்நாடு அரசின் சாதனைகள் வேணா சொல்லலாம் ஒட்டு மொத்தமா, அதாவது எல்லா கட்சி ஆட்சியும் சேர்த்து. விசில் புரட்சின்னு சொன்னீங்கன்னா அது விஜயோட சாதனைலாம் ஆகுது, இண்டிவிஜுவல் கட்சி சாதனை மாதிரி ஆகும். அது கண்டிப்பா. விசில்ங்கிறது என்னங்க? தாவேகோட சின்னம் இல்ல. அப்படின்னா ஒவ்வொரு கட்சியும் அவங்க ஆளுநர் ஒரு இது கை சாதனை, இது தாமரை சாதனை அப்படி சொல்லிட்டே போலாமா? அதை எப்படி எழுதி கொடுத்தாங்க, அதை எப்படி அவர் வாசிக்கிறாருங்கிறது அது எனக்கு புரியவே இல்லை. விசில் புரட்சின்னு சொன்னது ரொம்ப வேடிக்கையா கூட இருந்துச்சு எனக்கு.
ஓகே. எப்படிங்க விசில் சின்னங்கிறது கிடைச்சே வந்து ஒரு சில மாதங்கள் ஆகுது. அது வந்து ஒரு தேர்தலை வெற்றி பெற்றதுனாலேயே வந்து அந்த சின்னத்தோட அப்படியே தமிழ்நாடு பூரா அதை ஏத்துக்கிட்டதுன்னு அர்த்தமா? ம், ம், ஆளுநர் எப்படி அப்படியான நிலைப்பாடு எடுக்கலாம்? அப்படி எப்படி எழுதி கொடுக்கலாம் அதிகாரிகள்? ஓகே. அப்போ இந்த கேள்விகள் சட்டமன்றத்துல வரும், காரசாரமா இருக்கும். அப்ப லைவா கட் பண்ணிட்டீங்க. அப்ப திமுகவுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? திமுகவும் அசௌகரியமான நேரத்துல லைவா கட் பண்ணிரும்.